பயணமாக ரஷ்யா சென்றுள்ள பிரதமர் நரேந்திர மோடிக்கு அந்நாட்டு அதிபர் விளாடிமிர் புதின் உற்சாக வரவேற்பளித்தார். 2 ஆண்டு இடைவெளிக்கு பிறகு இந்தியா ரஷ்ய உச்சி மாநாடு ரஷ்ய தலைநகர் மாஸ்கோவில் நடைபெற்றது. இதில் பங்கேற்பதற்காக 2 நாள் பயணமாக ரஷ்யா சென்றுள்ள பிரதமர் மோடிக்கு அங்கு சிவப்பு கம்பள வரவேற்பளிக்கப்பட்டது. உக்ரைன் ரஷ்யாவிற்கு இடையிலான போருக்கு பிறகு பிரதமர் மோடி ரஷ்யா சென்றிருப்பது இது முதல் முறை. பிரதமர் மோடிக்கு ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் உற்சாக வரவேற்பளித்த நிலையில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படும் இந்த பயணத்தின் போது இரு நாட்டு தலைவர்களும் பிராந்தியம் மற்றும் சர்வதேச நிலவரங்கள் குறித்து ஆலோசனை நடத்துவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் இரு நாட்டுக்கும் இடையே பல்வேறு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக உள்ளதாகவும் எதிர்பார்க்கப்படுகிறது. ரஷ்ய தலைநகர் மாஸ்கோவில் உள்ள கோல்டன் ஹோட்டலில் பிரதமர் நரேந்திர மோடி 2 நாட்கள் தங்க உள்ள நிலையில் அங்கு ரஷ்யாவில் உள்ள இந்தியர்கள் சார்பில் பிரதமர் மோடிக்கு உற்சாக வரவேற்பளிக்கப்பட்டது. ஆடல் பாடலுடன் இந்திய கொடியை கையில் அசைத்தபடி வரவேற்ற அவர்களுடன் பிரதமர் மோடி உரையாற்றினார். பிரதமர் நரேந்திர மோடி 2 நாள் பயணமாக ரஷ்யா சென்றுள்ள நிலையில் உக்ரைன் மீது ரஷ்யா புதிய தாக்குதலை நடத்தியுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அமெரிக்க தலைமையிலான நேட்டோ நாடுகளின் கூட்டமைப்பில் சேருவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து உக்ரைன் மீது ரஷ்யா கடந்த 2022ஆம் ஆண்டு போர் தொடுத்தது. இந்த போர் 2 ஆண்டுகளாக நீடித்து வருகிறது. இந்த நிலையில் பிரதமர் நரேந்திர மோடி 2 நாள் பயணமாக ரஷ்ய தலைநகர் மாஸ்கோவிற்கு சென்றுள்ளார். இந்தியா ரஷ்யா உச்சி மாநாட்டில் பங்கேற்கும் அவர் அந்த நாட்டு அதிபர் விளாடிமிர் புதினை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார். அப்போது இரு நாடுகளுக்கும் இடையே பல்வேறு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக உள்ளது. இதனிடையே பிரதமர் மோடி மாஸ்கோ செல்லும் நிலையில் உக்ரைன் மீது ரஷ்யா புதிய தாக்குதலை நடத்தியுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.